ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட்டாக இருந்தால் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூட வந்து உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் விட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு 1 இல்லை 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு பழுத்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சோம்பு தூள், கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போனதும் பன்னீர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கப் இல்லைனா 3/4 கப்பு தேங்காய் பால் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சதும் மேலே கொஞ்சம் கொத்தமல்லியில் தூவி இறக்கினீங்கன்னா சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. உப்பு பார்த்துட்டு வேணா போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து சப்பாத்தி, ஆப்பம், இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.